இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜெஃப்ரி எப்ஸ்டெயினுடைய வலைக்குள் சிக்குண்டார். மிக முக்கியமான கேள்வியாக இந்தியா முழுவதும் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் பேசப்படுகிற ஒரு விடயமாக இது மாறியிருக்கிறது. நரேந்திர மோடி என்கிற இந்திய தலைவர் தொடர்பாக எத்தகைய பார்வை இதுவரை காலமும் உலகத்துக்கு இருந்ததென்றால், குறிப்பாக ஒரு தேசத்திலே மகதீர் முகமதாக இருக்கலாம், லீ குவான் யூவாக இருக்கலாம், அல்லது இந்த அராபிய தேசங்களை ஆளுகிற மன்னர்களாக இருக்கலாம், ஜனநாயக முறையிலே நீண்ட காலம் அவர்கள் ஆட்சி செய்யவில்லை. ஜனநாயக ரீதியாக தேர்தல் மூலம் வெற்றி பெற்றோம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்ட போதும் கூட லீ குவான் யூனுடைய அணுகுமுறை, அதே போன்று மகதீர் முகமதுடைய அணுகுமுறை என்பவை எல்லாம் வேறு. ஆனால் இந்தியாவிலே ஜனநாயக ரீதியாக தேர்தல்கள் இடம்பெற்று இந்த தேர்தல்கள் மூலமாக 3வது முறையாக இந்தியாவினுடைய பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் வந்து 4வது முறை தேர்தல் நடந்தாலும் அவரே வெற்றி பெறுவார் என்று வரும் அளவிற்கு இந்திய தேசத்தை பொறுத்தளவில் மிக முக்கியமான ஒரு அரசியல் தலைவராக, சக்தி மிக்க தலைவராக நரேந்திர மோடி அவர்கள் பார்க்கப்படுகிறார்கள். இதுவரைக்கும், கடந்த வாரம் வரைக்கும் என்று நாம் சொல்லிக்கொள்ள முடியும். ஏன் கடந்த வாரத்திற்கு பிறகு என்னவானது என்று பார்த்தால், ஜெஃப்ரி எப்ஸ்டெயினுடைய ஃபைல்கள் அமெரிக்காவிலே இப்பொழுது வெளியிடப்பட்டதன் பிற்பாடு பல உலக தலைவர்கள் இப்பொழுது கேள்விக்குறியாக மாறியிருக்கிறார்கள். இத்தனை காலமும் கட்டிக்காத்த செல்வாக்கு அத்தனையும் தவிடுபொடியாகி இருக்கிறது. குறிப்பாக உலகத்தினுடைய முதல் பணக்காரனாக நீண்ட காலம் தக்க வைத்துக் கொண்டிருந்த பில்கேட்ஸ் தன்னுடைய பணத்தை எல்லாம் சமூக சேவைக்காக செலவிடுகிறேன் என்று ஒரு பணம் என்பதை ஒரு பொருட்டாக நினைக்காமல் சமூகத்திற்காக பயன்படுகிறார் என்பதாக எல்லாம் அவர் பற்றிய நல்ல அபிப்பிராயங்கள் எல்லாம் உருவாகி இருந்த சமயத்தில் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டெயினுடைய ஃபைலில் அவரும் இருக்கிறார், அங்கு அவரும் சென்றிருக்கிறார் என்ற செய்திகள் வந்தபோது இப்போது அவர் பற்றிய மதிப்பு இழந்து போயிருக்கிறது. பில் கிளின்டனுடைய நிலைமை அத்தகையதாக இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு தலைவர்களும் தங்கள் இவ்வளவு காலமும் கட்டி காத்த செல்வாக்குகள் இழந்து கொண்டு போய் கொண்டிருக்கிற அதே வேளையில் தான் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டெயின் என்று சொல்லப்படுகின்ற சிறுவர்களை பாலியல் துன்புறுத்தல்கள் செய்த, சிறுவர்களை நரமாமிசமாக உண்ட மிக பெரும் கர்ண கொடூரனுடைய அந்த தனித்தீவிற்கு இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் சென்றார், அவர் நடனமாடினார் என்று இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டெயினுடைய ஃபைல் கோப்புகளில் இருந்த ஒரு செய்தி பரவலாக இப்பொழுது வெளிச்சத்துக்கு வந்ததை அடுத்து நரேந்திர மோடியினுடைய ஒழுக்கம் மீதும் நரேந்திர மோடி என்பவர்களுடைய செல்வாக்கும் மீதும் ஒரு பாரிய சரிவு ஏற்பட்டிருக்கிறது என்றால் அது மிக இல்லை. அதனை நாங்கள் பொருட்படுத்தவில்லை, இது வரும் சுத்த பொய் என்பதாக இதனை தட்டி கழித்து நரேந்திர மோடி தரப்பிலான, இந்திய பிரதமர் தரப்பிலான அரசு ரீதியான பதில் அவ்வாறு இருந்த போதும் கூட அந்த பதில் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை என்பதாக இப்பொழுது விமர்சனம் எழுந்திருக்கிறது. குறிப்பாக பில்கேட்ஸ் மீது விமர்சனம் வந்தபோது பில்கேட்ஸ் தானாகவே வெளியே வந்து அதற்கான பதிலை சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் என்னுடைய வாழ்க்கையிலே அவரை சந்தித்ததற்காக வேதனைப்படுகிறேன், மன்னிப்பு கோருகிறேன். சமூக சேவைகளில் ஈடுபட்ட போது பல கோடி பணத்தை பெருகுவதற்கான ஒரு காரணகர்த்தாவாக இவர் இருப்பார் என்றால் பல செல்வந்தர்களோடு இவருக்கு தொடர்பு இருக்கிறது என்று சொன்னதற்காக நான் அவரோடு பழகினேன். ஆனால் அது நீண்ட காலத்துக்கு அந்த உறவு செல்லவில்லை, அவர் மூலமாக எனக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்கப்பெறவில்லை, அவரிடமிருந்து நான் விலகிவிட்டேன், அந்த தீவுக்கு செல்லவும் இல்லை, எந்த பெண்ணையும் நான் தொடவும் இல்லை என்றெல்லாம் தன்னிலை விளக்கம் கொடுக்கின்ற அளவிற்கு இப்பொழுது பில்கேட்ஸினுடைய நிலை உருவாகி இருக்கிறது. இது போலதான் ஒவ்வொரு தலைவரும், குறிப்பாக பிரித்தானியாவினுடைய இளவரசர் அண்ட்ரூ அவர்களுடைய நிலைமை மிக பரிதாபகரமானதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இது தொடர்பாக கருத்துரைக்க வேண்டிய பில் கிளின்டன் அவருடைய மனைவி ஹிலாரி கிளின்டனோடு நான் நேரடியாக வந்து சாட்சியம் வழங்குகிறேன் என்றெல்லாம் இப்பொழுது முன்வந்து சொல்லி இருக்கின்ற சமயத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தரப்பிலே அதனை ஒரு உண்மையான ஒரு கருத்து அல்ல என்பதாக உதாசீனம் செய்திருப்பது என்பதை, அவர் மீது பிழை இல்லை என்பதாக வாதிடுபவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். அதனால் தான் அவர் இப்படி அதனை பொருட்படுத்தவில்லை என்று சொல்பவர்கள் மறுவாறாக இந்த விடயம் சரி, பிழை, நடந்தது, நடக்கவில்லை என்றெல்லாம் சொல்லி இருக்கின்ற சமயத்தில் எப்ஸ்டெயின் ஃபைலிலே இவ்வாறான ஒரு செய்தி இருக்கத்தக்கதாக இதனை பொருட்படுத்தவில்லை என்று சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்பதாக நரேந்திர மோடி மீது கேள்வி கணைகளை தொடுக்கின்ற சில ஆர்வலர்களும் உருவாகி இருக்கிறார்கள். இது பெரும் புதையலை, பெரும் புரளியை இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கிறது. இதில் மிக முக்கியமாக சொல்வதாக இருந்தால், இந்த விவகாரம் சூடு பிடிக்க தொடங்கி சற்று தணிந்து போகும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சூழலில் அமெரிக்காவினுடைய அதிபர் கடைசியாக பேசியிருக்கிற வார்த்தை நரேந்திர மோடி தொடர்பாக பலத்த சர்ச்சைகளை உருவாக்கி இருக்கிறது. குறிப்பாக
பிரிக்ஸ் கூட்டமைப்பு உங்கள் எல்லோருக்கும் தெரியும். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு டாலருக்கு பதிலாக புதிய நாணயத்தை உருவாக்க பார்க்கிறது. அமெரிக்கா சார்பு கொள்கையோடு இருந்த இந்தியா அண்மையிலே சீனாவோடும் ரஷ்யாவோடும் இணைந்து போகிற அளவிற்கு நிலை மாறி இருக்கிறது. சீனாவை எதிரி நாடாக பார்த்த இந்தியா இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பினூடாக சீனாவோடும் இணைந்து செயற்படுகிற ஒரு நிலை தோன்றி இருக்கிறது. எனவே அமெரிக்கா சார்பு நிலையிலிருந்து இந்தியா விலகி ரஷ்யா சீன சார்புக்கு செல்கிறது. இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு டாலருக்கு பதிலாக புதிய நாணயத்தை வெளியிட்டால் அது மிக பெரும் ஒரு மாற்றமாக அமெரிக்காவின் வீழ்ச்சியாக இருக்கும் என்றெல்லாம் அமெரிக்காவிற்கு சிம்ம சொப்பனமாக இந்த 5 நாட்டு தலைவர்களும் உருவாகிவிட்டார்கள். அதில் மோடியும் ஒருவர் என்றெல்லாம் கர்ஜனை செய்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்பொழுது பலத்த ஏமாற்றமாக மாறியிருக்கிறது. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்த வேண்டும், இல்லை என்றால் 58% டேரிஃபை வரியை நான் அறவிடுவேன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த அமெரிக்க அதிபரிடம் கிட்டத்தட்ட சரணடைந்தது போலவே அவரிடம் சென்று அவரிடம் கெஞ்சி 18% குறைத்திருக்கிறார் அமெரிக்க அதிபருக்கு சார்பாக இயங்குகிற என்று இப்பொழுது கருதப்படுகின்ற நரேந்திர மோடி. நரேந்திர மோடி அமெரிக்க அதிபருக்கு சிம்ம சொப்பனமாக இருப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்க அதிபருக்கு சார்பாக இவர் இயங்குகிறாரோ என்று எண்ணுகிற அளவிற்கு இவர் இந்த வரியை குறைத்தது இந்தியாவினுடைய ஒரு வெற்றியாக, பொருளாதாரத்தில் அது பெரும் நன்மையாக பார்க்கப்பட்ட போது கூட ரஷ்யா சொல்லியிருந்தது அவர் இவரிடமும் வாங்குவதற்கான உரித்து அவரிடம் இருக்கிறது, ஆனால் அப்படியான ஒரு செய்தியை எங்களுக்கு அவர்கள் அறிவிக்கவில்லை என்று ரஷ்ய அதிபர் பதில் தெரிவித்திருந்த போதும் கூட அமெரிக்காவிற்கு எதிராக பகரமாக ஒரு சக்தியாக இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு உருவாகி இருக்கிற ஒரு சூழலில் பிரிக்ஸ் கூட்டமைப்புக்குள் ஒன்றாக இருக்கிற இந்தியா ரஷ்யாவிடம் வாங்கிய எண்ணெயை நிறுத்திவிட்டு அமெரிக்காவின் சொல்லை கேட்டு அமெரிக்காவிடம் அல்லது வெனிசுலாவிடம் வாங்குவதற்கு தயாராக இருக்கிறது என்கிற செய்தி நரேந்திர மோடி அவர்கள் தொடர்பாக இவர் ஒரு அஞ்சா நெஞ்சன் என்று நாம் நினைத்தோம். ஆனால் இப்பொழுது அமெரிக்காவின் விசுவாசியாக மாறிவிட்டாரோ என்று எண்ண தோன்றியது. இதே சமயத்தில் நரேந்திர மோடி தொடர்பாக இறுதியாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பேசுகிற போது அவர் என்னுடைய நல்ல நண்பன், என்னை நல்ல நண்பனாக அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் அவ்வாறு நல்ல நண்பனாக என்னிடம் நெருங்கியதனால்தான் அவர் ஆட்சியிலே நிலைத்திருக்கிறார், இல்லை என்றால் அவருடைய அரசியல் பிழைத்து விடும் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். இங்கேதான் மறுபடியும் ஜெஃப்ரி எப்ஸ்டைனுடைய ஃபைல் மேலே தூக்கப்படுகிறது. அமெரிக்க அதிபருக்கு சிம்ம சொப்பனமாக இருப்போம் என்று எதிர்பார்த்த இந்த நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவிடம் இப்பொழுது சரணடைந்தவராகவே மாறிவிட்டாரே. அமெரிக்க அதிபர் அவருடைய அரசியல் இல்லாமல் ஆகிவிடும் என்று தெரிந்து அவர் என்னோட நண்பராக மாறிவிட்டார் என்று சொன்ன கருத்து என்பது ஏதோ ஒரு ரகசியம் நரேந்திர மோடி தொடர்பாக டொனால்ட் ட்ரம்பிடமோ அல்லது அந்த சக்திகளிடமோ இருக்கிறது. அதனால்தான் ரஷ்யாவிடமிருந்து நீங்கள் எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா சொன்னவுடன் உடனடியாக நரேந்திர மோடி அதனை ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் இப்பொழுது டெக்ஸை குறைத்திருக்கிறார். இதைத்தான் அமெரிக்கா சார்பு நாடுகள் எல்லாமே செய்து கொண்டிருக்கின்றன. ஈரான் போன்ற நாடுகள் அமெரிக்கா எதை சொன்னாலும் சிம்ம சொப்பனமாக நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு அவர்கள் ஒரு வீரர்களாக திகழ்கிற ஒரு சமயத்திலே நரேந்திர மோடி இவ்வாறு அடிபணிந்து போனதனுடைய பின்னணி என்ன வகையான ரகசியம் டொனால்ட் ட்ரம்பிடம் இருக்கிறது? ஒரு நரேந்திர மோடியை ஒரு சக்தி வாய்ந்த தலைவராக ஆசிய பிராந்தியத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிற போது நரேந்திர மோடி எல்லாம் ஒரு பெரும் தலைவரே கிடையாது, நினைத்தால் நான் அவரை இலகுவாக அரசியல் மாற்றத்தை அவருடைய நாட்டில் நிகழ்த்தி காட்டுவேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறுகிற அளவிற்கு மிகவும் எளிய மலினமான ஒரு தலைவராக நரேந்திர மோடி இருக்கிறாரா என்பதுதான் இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அமெரிக்காவில் பெரும் போராட்டங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. இந்த போராட்டங்களிலே இந்த ஜெஃப்ரியினுடைய கோப்புகளில் மிகுதி கோப்புகள் வெளியாக்கப்பட வேண்டும் என்று பெரும் ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவ்வாறு மிகுதி கோப்புகள் ஒவ்வொன்றாக வெளியே வருகிற போது மேலும் சில ஆதாரங்கள் வெளிவந்து அதிலே நரேந்திர மோடி இந்திய பிரதமருடைய ஆதாரங்கள் ஏதேனும் சிக்குமாக இருந்தால் அஞ்சா நெஞ்சனாக அசையாத தலைவனாக இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற நரேந்திர மோடியினுடைய அரசியல் எதிர்காலத்திற்கு அது மிக பெரும் சவாலாக அமைந்துவிடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. உண்மையிலே இந்தியாவிலே இப்பொழுது காங்கிரஸ் மிகவும் வீக்காக இருக்கிறது. காங்கிரஸ் நரேந்திர மோடிக்கு எந்த ஒரு விதத்திலும் போட்டியானவராக ராகுல் காந்தி இல்லை என்ற ஒரு பார்வை இருக்கத்தக்கதாக நரேந்திர மோடி என்பவர் மீது மக்கள் கொண்டிருக்கிற அன்பிற்கான மிக பிரதானமான ஒரு காரணம் அவர் திருமணம், குடும்பம் என்றெல்லாம் பார்க்காமல் தேசத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார். சதா தேசம் பற்றிய சிந்தனையோடு இருக்கிறார், நல்லொழுக்கம் மிக்கவராக இருக்கிறார் என்றுதான் அவர் பற்றிய பதிவுகள் இந்திய மக்களிடம் இருக்கின்ற ஒரு சூழலில் பச்சிடம் குழந்தைகளை படுபாதக செயல் செய்த இந்த குழுவினரோடு அவர் இருந்தார் என்பது உண்மையாக இருக்குமாக இருந்தால்
நரேந்திர மோடி என்பவர் கட்டிக்காத்த அத்தனை புகழும் சரிந்து இடிந்து அவருடைய செல்வாக்கு அழிந்துவிடும் என்கிற ஒரு ஆபத்தான ஒரு சூழல் இப்போது உருவாகி இருக்கிறது. நாளை என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்தான் நீங்களும் நானும் பார்க்க வேண்டும்.